இந்த வாரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் ஃபுட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா கோவில்பட்டி கடலை மிட்டாய். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ கடலை எடுத்து வச்சிருக்கேன், நிலக்கடலை. இது வந்து பச்சையான கடலையை தான் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துட்டு அதோட தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மூணுமே நம்மளுக்கு போதுமானது. ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் என்னென்ன அளவில் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கடலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்ட 2 கப்பு கடலை எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே அளவில் வெல்லமும் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி அடி கனமான ஒரு எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன அளவில் 2 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு பாகு காய்ச்சி அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ நல்ல முருகலா பாகு கிண்டிடுவோம். நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு அந்த பாகு கன்சிஸ்டன்சி வரும்ல, அந்த சமயத்துல நம்ம வந்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்ம முருகலா பாகு காய்ச்சிடலாம். ஏன்னா சிம்ல வைக்காம இருந்தோம் அப்படின்னா பாகு தீஞ்சு போயிடும். நான் வந்து நம்மளுக்கு கடலை மிட்டாய் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்போ வந்து எண்ணெய் தடவ முடியாது இந்த மாதிரி ஒரு பிளேட்ல. அதனால இப்பவே நம்ம எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் ஒட்டாம இருக்கும். அதுக்கப்புறம் மேலாப்புல கார்ன்ஃப்ளவரை நான் வந்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இதுவும் ஒட்டாம இருக்கிறதுக்கு தான். இதை எல்லா சைடுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாதிரி நான் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். வாங்க இப்போ பாகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாகு நல்லா கொதிக்கட்டும். நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்ல வச்சுட்டேன். இப்போ பக்கத்துலேயே ஒரு பிளேட்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன், நம்ம அதோட பதம் பார்க்கறதுக்காக. இப்போ நம்மளோட கடலை மிட்டாய்க்கு என்ன பதம் இருக்கணுமா, நம்ம எடுத்தோம் அப்படின்னா உடையணும். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கையில் உருட்டுறதுக்கு தான் முடியுது. அப்படியே நல்லா உடையணும் நம்ம எடுத்தோன்னா. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஏலக்காயை போட்டுடலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது பண்ணும்போதே நல்லா அந்த சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த மாதிரி சவுண்டு கேட்கணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா உடையணும். இப்போ நம்ம நிலக்கடலையை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்ல போட்டுடலாம்.
இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு மேலாப்பில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ஷேவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அதே ஹீட்டோட நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா ரொம்ப கட்டியானுச்சு அப்படின்னா ஆறின உடனே நம்மளால கட் பண்ண முடியாது. இப்போ நான் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தனித்தனி பீஸாக எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கோவில்பட்டி கடலை மிட்டாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எப்படி உடையுதுன்னு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.